சூரி சாரோட டான்ஸா இருக்கட்டும் அண்ட் நீங்க ஆடின கேமியோவா இருக்கட்டும். எந்த கேமியோ நான் ஆடவே இல்லை. எனக்கு என்னன்னா நீங்க மண்டாடி பாட்டுக்கு அடுத்து நீங்க ரிலீஸ் பண்ற பாட்டு அதை தாண்டி இருக்கணும்ன்ற எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணிட்டீங்க. டயங்கரம் தான் வரும்னு நினைக்கிறாரு. ஸோ அவ்வளோதான். சரி அப்படி சொல்லிட்டு அவ்வளோதான். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. கோவையின் உண்மையான ஷாப்பிங் திருவிழா சேரா ஓம் ஜங்ஷன் ஆடி தள்ளுபடி திருவிழா ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 16 வரை சுந்தராபுரம் அண்ட் கிராஸ்கட் ரோட், கோயம்புத்தூர். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். விவிஎஸ்ல வந்து சூரி சார் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா லாரிக்கு பின்னாடி போய் ப்ராக்டிஸ் பண்ணிருப்பாரு. அப்போவே பயங்கரமா டோட்டலாவே சூரி சாரை வேற மாதிரி ஒன்று காட்டணும்னு ஒரு ட்ரை பண்ணும். ஆல் டெக்னீஷியன்ஸுமே வந்து ஓகே இது வந்து வேற மாதிரி ஒன்று மாற்றணுன்ற ஃபுல் பொட்டன்ஷியல்ல இருந்தாங்க. எல்லாருமே ஒரே மைண்ட் செட்ல இருந்தாங்க. சூரி சார் நம்ம வந்து வேற மாதிரி காட்டணும், அதுக்கு சாருமே ஹெல்ப் பண்ணாரு. நிறைய பேர் என்னமோ நினைச்சிட்டு இருக்காங்க நிறைய நாள் டேஸ் அப்பலாம் எதுவுமே இல்லை. 3 days பண்ணோம். அந்த 3 daysமே கேப்ல தான் பண்ணிட்டு போனாரு. சார் இங்க தான் சார் இருக்கேன் மாஸ்டர், நான் இப்போ பிரேக்ல இருக்கேன் வந்துடுறேன் வந்துட்டு பண்ணாரு. அந்த மாதிரி தான் பண்ணேன். மண்டாடி படத்துல முதல் முறையாக நாங்க செட்ல ஷூட் பண்ண போறோம். என்ன செட் என்ன சொல்றீங்க? ஓகே செட்ல ஏசி ஃப்ளோர் அந்த இது இருக்குல்ல 3 Idiotsல எல்லாம் ஒன்று விஜய் சார் சொல்லுவாங்க ஃப்ரீ அந்த மாதிரி சூரியன் எது ஏசி ஃப்ளோரா செட்டா அதுலயே அவர் ஹாப்பி ஆயிட்டு. அவரே வந்து சூரி சார் ஆடினது தான் பார்த்து ரசிச்சிட்டு இருந்தார். அவர் சூரி சார் மேக்ஸிமம் 2 டேக் மேல போல. நீங்க வேணா ஃபுட்டேஜ் வேணா போய் பாருங்க. 2 டேக். ஃபர்ஸ்ட் டேக் வந்து ஓகே, செகண்ட் டேக் பெட்டர் ஓகே, அவ்வளவுதான் எல்லா ஷாட்ஸுமே. அந்த கடல்ல ஒருத்தன் வந்து பிளாஸ்ட் பண்றான் அப்படின்னு நல்ல லைன்ஸ் எல்லாம் நோட் பண்ணீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, இதுக்கப்புறம் எனக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ நான்லாம் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சுன்னா மண்டாடி தான் போடுறேன். நேற்று எங்க ஜிம்ல எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டோம். சூரி சாரை ஃப்ளோர் மூவ்மெண்ட் போட வச்சிட்டீங்க. இது நான் எப்போ ஃப்ளோர் மூவ்மெண்ட் வைக்க போறீங்க? ஆல்ரெடி போட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ஏன்னா ட்ரை பண்ணியிருக்கோம், ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு. வந்து 2024 லாஸ்ட்டாக நம்ம மீட் பண்ணது கான்வர்சேஷன் எபிசோடில். இப்போ எடுத்து பார்த்தா ஒரு பக்கம் பிரதீப் ரங்கநாதன், இன்னொரு பக்கம் கவின், இன்னொரு பக்கம் சசிகுமார், இன்னொரு பக்கம் நம்ம விஜய் சித்து, இன்னொரு பக்கம் பார்த்தா சூரின்னு சொல்லி த மோஸ்ட் வாண்டட் கோரியோகிராஃபர் ஆஃப் தமிழ் சினிமாவை எமர்ஜ் ஆகுறீங்க. அந்த விதத்தில் எப்படி ஹாப்பி உங்களுக்கு? ஏன்னா இந்த லாஸ்ட் 2 years ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு தெரிஞ்சது பண்ணிட்டு இருக்கோம், பார்ப்போம். ஸோ இப்போ என்னன்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். ஏன்னா உங்கள் ஒய்ஃப் அண்ணி வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. என்னன்னா இந்த பொண்ணுங்களே இப்படி தான். அந்த பாட்டில் வந்து பார்த்தா எஸ்கே சார் கூட ஆடிட்டு இருப்பீங்க, சூரி சார் கூட பக்கத்தில் ஆடிட்டு இருப்பீங்க. அந்த டான்ஸ் அந்த பாட்டு ஒரு காமிக்கலான பாட்டு. அங்கே கட் பண்ணால் இங்கே பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷன், சூர்யா இது அப்படின்ற மாதிரி அவர் வராரு. அதோடைய மேக்கிங்கும் போட்டிருந்தாங்க அதில். ஸோ சூரி சாரோட டான்ஸாக இருக்கட்டும் அண்ட் நீங்கள் ஆடின கேமியோவா இருக்கட்டும். எந்த கேமியோ நான் ஆடவே இல்லையே. நீங்க வந்து ஆடி இருக்கீங்க, மாஸ்க் போட்டு ஷர்ட்டை மடிச்சு வச்சு ஆடி இருக்கீங்க. அது சூரி சார் தான். அது ஓகே. அப்புறம் சுகாஷ் அவரை ஆட வச்சதா இருக்கட்டும். ஸோ பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஃபர்ஸ்ட் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை சொல்லுங்க, அதுக்கப்புறம் நம்ம மண்டாடி பாட்டுக்குள்ள போகலாம். ஸோ அதை பார்க்குறப்ப எப்படி இருக்கு லைட்டா இப்போ ஓப்பன் பண்ணி? VVS 2 மண்டாடியா? VVSல வந்து சூரி சார் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா ஆர்டிஸ்ட்க்கு முன்னாடியே வந்துடுவார். வந்து டான்ஸ் பண்றோமான்னு சொல்லி வந்து கத்துப்பாரு. கற்றுக்கிட்டு ஹீரோ சாரும் வருவாங்க, இவரும் கற்றுக்கிட்டு இருப்பாரு. டக்குன்னு என்ன பண்ணுவாருன்னா தம்பி வாங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு லாரி இருக்கும், அங்கே லாரிக்கு பின்னாடி போய் ப்ராக்டிஸ் பண்ணிருப்பாரு. அப்போவே பயங்கரமா நான் சதாம் இருப்போம், 2 பேர் பின்னாடி ஆடிட்டு இருப்போம். ப்ராக்டிஸ் பண்ணிருப்பாரு. சுரேஷ் அண்ணன் தான் அசிஸ்டண்டா இருப்பார். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிருப்பாரு. ஹீரோ ரெடி ஆகிறதுக்குள்ள அவரும் ரெடி ஆகி வந்துருவாரு. ஓகே. மேக்ஸிமம் காமெடியன்ஸ்க்கு வந்து கிளாப் தட்டுவாங்க, இல்ல ஃபோர்கிரவுண்ட் பாசிங் இருக்கு, இல்ல பிளே ஏதாவது வச்சிருப்பாங்க, உள்ள ஏதாவது பிளே மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணா என் தலைவன் வந்து டான்ஸ் ஆடி வந்து நின்றுவாப்புல. பட் அது அவர் கேரக்டரா காமிக்கலாம் ஒன்று பண்ணுவார், ஆனால் ஆடுவார். அந்த டெடிகேஷன் அவருக்கு அப்போலேருந்தே இருந்திருக்கு. அதோட எலிவேஷன் தான் மண்டாடின்னு வச்சுக்கலாம். ஐயோ, டெடிகேஷன் எலிவேஷன் போட்டு இங்கே இதில் அவரோட லுக்காவுமே சூப்பர். ஏன்னா மண்டாடி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கு வந்து அந்த ப்ரொமோஸ்லாம் பார்க்குறப்ப அதனுடைய கேரக்டரா அவர் வேற கெட்டப்பில் இருக்காரு. பட் ஆனால் இந்த ப்ரொமோ பாட்டில் வரப்போ வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டைலாக அவரை பயங்கரமாக மாற்றி வச்சிருக்கீங்க. இப்போ எத்தனை லாரிக்கு பின்னாடி ஆடினாரு, இல்லை ஒரே ஸ்டேக்கில் ஆடிட்டாரா? அடப்பாவி, நான் அப்படி சொன்னா நீ இல்லை. ஆக்சுவலி என்னன்னா இந்த பாட்டு வந்து நாங்கள் டோட்டலாகவே சூரி சாரை வேற மாதிரி ஒன்று காட்டணும்னு ஒரு ட்ரை பண்ணோம். அது எங்களுக்கும் தெரியல இந்த லெவலுக்கு வருமா இல்லை எப்படி. ஆனால் எல்லாருமே ஆல் டெக்னீஷியன்ஸுமே வந்து ஓகே இது வந்து வேற மாதிரி ஒன்று மாற்றணுன்ற ஃபுல் பொட்டன்ஷியலில் இருந்தாங்க. எல்லாருமே ஒரே மைண்ட் செட்டில் இருந்தாங்க. சூரி சார் நம்ம வந்து வேற மாதிரி காட்டணும், அதுக்கு சாருமே ஹெல்ப் பண்ணார். ஒரு 2 days
3 days ரிஹர்சல் வந்தார். மேக்ஸிமம் அவருக்கு ரிஹர்சல் டைமே ஒரு 2 hours 3 hours தான் இருக்குமே. இங்கே தான் பண்ணோம். ஏன்னா டப்பிங் வேற இருக்கும். மண்டாடி படத்தோட இது வேற ரிலீஸ் டேட் வேற அனௌன்ஸ்மெண்ட் எங்களுக்கு தெரியும். போஸ்டரா வரல, பட் எங்களுக்கு தெரியும். பெரிய நிறைய வேலையும் இருக்கு. ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சா மாஸ்டர் ஷூட் எல்லாமே? ஷூட்டிங்ல எப்பயுமே இப்போ அந்த டப்பிங் முடிச்சிட்டீங்க வராரா? இல்ல, நாங்க ஷூட் பண்ணும்போது மண்டாடியோட ப்ரோமோ பண்ணும்போது அவருக்கு டப்பிங் ஸ்கெடியூல்ல இருந்து, ஸோ டப்பிங் முடிச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் வருவார். 2 மணி நேரம் தான் வந்தார் மேக்ஸிமம். ஆனால் நீங்கள் நிறைய சொல்கிறீங்க. ஆனால் சூரி சாருக்கு ஆல்ரெடி பாடியில் டைமிங் இருக்குது. நீங்கள் நிறைய பாட்டு பாருங்கள், நான் இதுக்கப்புறம் பார்ப்பீங்களான்னு தெரியல. நீங்கள் பார்த்தீங்கன்னா வருத்தப்படாத வாலிப சங்கம் சரி, சிவா சார் பக்கத்தில் ஆடுவார். நீங்கள் நல்லா பாருங்கள், ஒத்த கடை சாங்கில் ஃபுல் சாங் ஆடி இருப்பார். ஆனால் ஆமாம், பக்கத்தில் ஆடி இருப்பார். பாண்டியநாடு பாட்டு. ஓகே. ஆனால் வெஸ்டர்ன் அவர் ஆடினதில்லை. ஆனால் அவர்கிட்ட டைமிங் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். ஸோ அதில் புல் ஆஃப் பண்ணி கொண்டு வந்தது தான் சாரோட டெடிகேஷன் தான். மேக்ஸிமம் நிறைய பேர் என்னமோ நினச்சிட்டு இருக்காங்க, நிறைய நாள் ரிஹர்சல் அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஒரு 2-3 days பண்ணோம். அந்த 3 daysமே கேப்பில் தான் பண்ணிட்டு போனார். திடீர்னு ஃபோன் அடிப்பார், எங்கே இருக்கீங்க மாஸ்டர்னு. சார் இங்கே தான் சார் இருக்கேன் மாஸ்டர், நான் இப்போ பிரேக்கில் இருக்கேன், வந்துட்டு பண்ணார். அந்த மாதிரி தான் பண்ணார். மாஸ்டர் நீங்கள் வந்து நிறைய அந்த ஸ்டீரியோ டைப்ஸ் பிரேக் பண்ணுற மாதிரி இப்போ நான் சொல்கிறேன். நீங்கள் சொன்னீங்களா சூரி சார் வந்து பயங்கரமாக அவரோட டைமிங் இருக்கு, பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆடினது வேற, இப்போ ஒரு ஆடுற ஒரு டோன் வேற. இந்த மாதிரி நிறைய ஹீரோஸ்க்கு வந்து பயங்கரமான ஸ்டெப்ஸ்லாம் எதுவும் இல்லைனாலும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டெப்பு கொடுத்து அவங்கள ஸ்க்ரீனில் பயங்கரமாக காட்டிடுறீங்க. ஸோ மேபி அது உங்களோட யூஎஸ்பியாக இருக்கா? என் யூஎஸ்பி எனக்கு அவர் தான் ஹீரோ. எனக்கு என் செட்டில் என் ஹீரோவை ஹீரோ மாதிரி காட்டுறது தான் என் வேலை. என் ஹீரோ டான்ஸர் மாதிரி என் ஹீரோ நார்மலாக காட்டக்கூடாது. எனக்கு அந்த செட்டில் அந்த படத்தில் எனக்கு அவர் ஹீரோ. அந்த கேரக்டர் என்ன, அந்த கேரக்டரோட எலிவேஷன். இப்போ சப்போஸ் டோட்டலாக வேற அவர் அப்படி தான் நான் காட்டணும். அதுதான் என்னோட மைண்ட் செட். எனக்கு அவர் அங்கே ஹீரோ. அந்த டைமில் அந்த பாட்டுக்கு அவர் தான் ஹீரோ. அவருக்காக தான் வந்து பார்க்குறாங்க. ஸோ அவர் தான் டாமினேட் பண்ணுவாருங்கிற லெவலுக்கு நான் பண்ணுவேன். அதுதான் என்னோட ஸ்டைல், என்னோட யூஎஸ்பி. அவருக்கு என்ன வருதோ அதை பண்ணுவேன். அது ஹையாக இருக்கணுன்ற நான் அவர் ட்ரை பண்ணி வேலை பார்ப்பேன். அவ்வளோதான். சும்மா சின்ன ரீவெண்ட் எடுத்து பார்த்தா இப்போ ட்ராங்கில் அந்த சங்கீத் சாங்காக இருக்கட்டும், கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு பாதி நைட்டில் முடிச்ச பாடல் அது. கட் பண்ண மாஸ்க்ல வந்து வெற்றிமாறன் சார் வந்து பயங்கரமா பாராட்டி இருந்தார். ஆஸ் அ ப்ரொடியூசரா வந்து எனக்கு அசார் வந்து ஒரு நாளுக்குள்ளேயே எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துட்டாரு அப்படின்லாம் சொன்னாரு. அப்படி இருப்ப இந்த பாட்டு எவ்வளவு நாள் எடுத்தீங்க மாஸ்டர்? இது வந்து 2 days தான். 2 days. மண்டாடி சாங் வந்து 2 days பண்ணும். ஓகே. ஸோ ஓவரால் நீங்க செட்ல இருந்து நீங்க அந்த கான்செப்ட் எல்லாமே விஷுவலைஸ்டா நீங்க வந்து ரெடி பண்ணிட்டீங்க? இல்லை, டீம் தான், ஆல் டீம் எல்லாருமே உட்காந்து அந்த ஆக்சுவலி பிளான் என்னன்னா மறுபடியும் பீச்சுக்கு போகலாமான்னு ஒரு பிளான் இருந்தது. அப்புறம் பீச் இல்லை, மதி தான் சொன்னார், டேரக்டர் மதிமாறன். அவர் தான் படம் ஃபுல்லாக பீச்சாக இருக்குது, எனக்கு டோட்டலாக வேறு மாதிரி ஒன்று பண்ணலாம். அப்போ நாங்கள் என்ன சொன்னேன் அப்படின்னா, செட்டில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணோன்னே செட்டில் பண்ணலான்னொன்னே எல்லாருமே ஹாப்பி. ஏன்னா வெயிலில் போட்டு கொளுத்த அடிச்சிருக்கோங்க எல்லாரையுமே. செட்டு ஒன்று செட்டு இது சுஹாஸ் சார் ஃபோன் அடிச்சு, சார் இந்த மாதிரி ஒரு சாங் பண்ணுறோம். ஓகே மாஸ்டர், வாட் டைம் அப்படின்னு, எப்போ பண்ணுறோம், ரிஹர்சல் என்னன்றது எல்லாம் ஓகே, பட் நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறீங்க, ரொம்ப ஜாலியாக போகிறீங்க. என்னது அப்படின்னாரு. மண்டாடி படத்தில் செட்டில் வேலை பார்க்குறோம். இது செட்டில் வேலை பார்க்குறீங்களா? புரியலையே சார். ஏசி ஃப்ளோரா அவர் அங்கே இது. அதுக்கப்புறம் சூரியனுக்கு ஃபோன் அடிச்சு, மாஸ்டர் ரிஹர்சல் வீடியோ பயங்கரமாக இருந்தது மாஸ்டர், வாங்க நம்ம பண்ணி விட்ருவோம், இதை எப்படியாச்சும் எங்கிட்டேருந்து வாங்கிடுங்க, நான் ரெடி அப்படின்னு கை தூக்கிட்டார். ஆனால் எல்லாம் ஓகே, எங்கே மாஸ்டர் பண்ண போகிறோம், பீச்சா அப்படின்னாரு. அவர் மறுபடியும் தொண்டிக்கு போகிறோமா அப்படின்னாரு. இல்லைண்ணா ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு. மண்டாடி படத்தில் முதல் முறையாக நாங்கள் செட்டில் ஷூட் பண்ண போகிறோம். என்ன சொல்றீங்க? ஓகே, செட்ல ஏசி ஃப்ளோர். இந்த இது இருக்குல்ல 3 Idiotsலாம் ஒன்று விஜய் சார் சொல்லுவாங்க, ஃப்ரீ அந்த மாதிரி சூரியன் எது ஏசி ஃப்ளோரா செட்டா, அதுலயே ஒரு ஹாப்பி ஆயிட்டு. ஏன்னா படம் ஃபுல்லா கடல் சார்ந்த இடம் தான். பயங்கரமா ஒரு என்ன சொல்றது, இப்போ எக்ஸாம்பிள் நாங்கள் ஷூட் பண்றோம் அப்படின்னா, ஆர்டிஸ்ட் வந்து வெயிலில் வேலை பார்க்குறாங்கன்னா, டெக்னீஷியன்ஸ் எங்களுக்குன்னு ஒரு இது போட்டு ஒன்று இருக்குல்ல. மண்டாடியில் அப்படிலாம் கிடையாது, எல்லாருமே வெயிலில் தான். எல்லாருமே அதுவும் கடல் வேற, கடலுக்குள்ளே தான் மிதக்கிட்டு இருப்போம். மேக்கிங்லாம் பார்த்துருப்பீங்க, சாப்பாடு வரும் கடல், நாங்கள் போக முடியாது. ஸோ சாப்பாடு அங்கேருந்து போட்டில் வரும், பாக்ஸா. ஸோ கடலுக்குள்ளே போனோம்னா கடலுக்குள்ளே தான், கடல் வாழ்க்கை தான். அங்கே தான் எல்லாமே காலைல உள்ளே போயிட்டீங்கன்னா உள்ளே போயிட்டு சாப்பாடுலேருந்து எங்கிட்ட ஒரு பாயிண்ட்லாம் இப்படிலாம் ஒர்க் பண்ணியிருக்காரு சூரி சார். இது டைரக்டர் சொல்லுவாங்க, பட் ஹிண்ட்டுக்காக சொல்கிறேன். 2 மணிக்கு முடிப்போம், நைட்டு 2 மணிக்கு முடிப்போம். திருப்பியும் 7 மணிக்கெலாம் அசம்பிள் ஆகிடும், ஷூட் பண்ணுவோம். திரும்பி கடலில் போயிட்டு ரெஸ்ட் எடுக்க டைம் இருக்காது. சூரி சார் வருவார் டக். அந்த மாதிரி எல்லாருமே பயங்கரமாக டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணதுனால
அந்த அந்த மண்டாடியோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக ப்ரோமோ சாங் வந்து பயங்கரமாக ஹை ஆச்சு வைப் ஆச்சுன்ற போது பயங்கர ஹாப்பி. ஓகே, ஏன்னா நாங்களுமே எதிர்பார்க்கல. ஏன்னா அந்த மண்டாடியோட ஃப்ளேவரே வேற. டக்குன்னு பார்த்தா இப்படி ஒரு ரேப்போட ஒரு சாங் ஜிவி சார்ட்டேருந்து பாகிஸ்தான் பாட, நீங்க அந்த இடத்துல வந்து சூரிய ஒரு பக்கம் ஆடிட்டாரு. சுகாஸோடைய டான்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது? நீங்க சார் ஆல்ரெடி இஸ் a dancer. அவர் அங்க ஹைதராபாத்ல டான்ஸரா தான் இருந்தாரு. ஆடினதுலேயே தெரிஞ்சிருச்சு. இல்ல அவருக்கு வந்து எனக்கு வந்து என்னடான்னா, நான் அவர் ரிஹர்சல்லாம் பெருசா அவர் பண்ணல. அவர்கிட்ட நான் வீடியோ மட்டும் அனுப்பிச்சுட்டு வந்து பண்ணிட்டாரு. பட் அவரே வந்து சூரி சார் ஆடினது தான் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தாரு. ஓகே, அவர் சூரி சார் மேக்சிமம் 2 டேக் மேல போல. நீங்க வேணா ஃபுட்டேஜ் வேணா போய் பாருங்க. 2 டேக், ஃபர்ஸ்ட் டேக் வந்து ஓகே, செகண்ட் டேக் பெட்டர் ஓகே, அவ்வளவுதான். எல்லா ஷார்ட்ஸுமே எப்போதுமேன்றது எனக்கு தெரியல. பட் என் சாங்ல, மண்டாடி சாங்ல 10 வாட்டி 15 வாட்டிலாம் அங்கே இல்லை, அந்த கணக்கே இல்லை. வந்தாரு 2 வாட்டி ஆடினாரு. ஏன்னா அவர் என்ன அவருக்குள்ள ஒன்று இருக்கு, ஒரு ஈகு ஒன்று இருக்கு, அதை காமிச்சிட்டாரு, அவ்வளோதான் சொல்ல முடியும். சூப்பர். ஸோ இன்னொரு பக்கம் வந்து கேப்டன் ஆஃப் த ஷிப் மதிமாறன் அவருடைய பெரிய ட்ரீம் இது, ஒரு பெரிய ஒரு பிக் ஸ்டெப் இது. ஏன்னா படத்தோட லான்ச்சுக்கு வந்து நான் வந்திருந்தேன். அப்போ பார்த்தப்போ அதுக்கான ஒரு மேக்கிங் மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க. இதுதான் எடுக்க போகிறோம் படமான்றப்போ அதுக்கான எஃபர்ட்டே பயங்கரமாக இருந்தது. ஏன்னா ஒரு டிராஃப்டாக நான் புரிஞ்சுக்கிட்டு வரும்போது ஏதோ படகு ரேஸ் இருக்கும் போல், ஏதோ ரூட்டடாக வந்து நிறையா எடுக்கிறாங்க. அந்த அந்த ஜாகிரஃபியை காட்டுறதுக்கான வீடியோவே அவ்வளோ எஃபர்ட் போட்டு எடுத்திருந்தாங்க. ஸோ நீங்கள் சொல்லும்போது அந்த 2 மணிக்கு போயிட்டு திரும்பி 5-6 மணிக்கு கடலுக்கு திரும்பி வரணும். ஸோ அது எவ்வளோ நாள் போச்சு? ரெண்டாவது அவருடைய ட்ரீமை எப்படி சக்சீட் பண்ணியிருக்காரு? மதி இஸ் மை ஃப்ரெண்ட். மதி வந்து அவரோட ஃபுல் பொட்டென்ஷியல் உள்ள போட்டிருக்காரு. அவரோட ஒர்க்கை அவர் கரெக்டாக பண்ணியிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் கண்டிப்பாக நல்லபடியாக வரும். பட் அதான் நான் இப்போ எப்படி சொல்றதுன்னு தெரியல. நீங்கள் படம் முடிச்சுட்டு நீங்கள் மதி கிட்ட இன்டர்வியூ பண்ணும்போது கண்டிப்பாக அவரோட பொட்டென்ஷியல் என்னன்னு படம் பார்ப்பீங்க, படத்தில் தெரியும். கண்டிப்பாக அது ஏன்னா கம்ப்ளீட்லி ஒரு வேற ஒரு உலகம் தான். ஏன்னா இந்த மாதிரி இதில் இருக்கக்கூடிய அந்த ரேஸ் மாதிரி நம்ம பார்த்ததே கிடையாது. ஆமாம், யாரும் பார்க்கல இந்த ரேஸ் யாருமே. எங்களுக்குமே நாங்கள் ஐடியா சொல்லும் போதுமே இப்படி ஒன்று நடக்குதா, எங்கே மதி கேரளாவா அப்படின்னு நான் கேட்டேன். கேரளா இல்லைங்க, நம்ம ஊரில் தான் நடக்குது, தமிழ்நாட்டில் தான் நடக்குதுன்னு. அதுக்கப்புறம் தான் அதை டாக்குமெண்ட்டாக ஒன்று அவர் அந்த வீடியோ எனக்கு காமிக்கும் போது தான் பிளாஸ்ட் ஆனேன் நான். என்ன எப்படி ஒன்று நடக்குது, ஆமாம் இதான் சார், இதான் கேரக்டர், இப்படி தான் இருக்கணும் எனக்கு. ஓகே சூப்பர் மதி, பிளான் பண்ணிக்கலாம். சூரி சாருமே ஆப்டாக இருந்தார். சூரி சார் வந்து படத்தில் லுக்லாம் ஒன்று இருக்கும், பயங்கரமாக இருக்கும். அதெல்லாம் சார் வந்து நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம், எல்லாருமே ட்ரை பண்ணியிருக்கோம். அது எதுவுமே வந்து தப்பாக இருக்காதுன்றது என்னோட கணிப்பு. ஓகே, ஸோ நீங்கள் ஓவர் த பாஸ்ட் 3-4 இயர்ஸ் மேபி அதுக்கு மேலே கூட இருக்கலாம், ஜிவி சார் கூட பயங்கரமான ஒரு அசோசியேட் ஆகியிருக்கீங்க. லைக் அவர் கூட வெர்டிக்கலாக நீங்கள் பாட்டு பண்ணதாக இருக்கட்டும், படத்தில் இருக்கக்கூடிய பாடல்களாக இருக்கட்டும், இப்போ வரைக்கும். இன்னொரு பக்கம் அவர் வந்து எப்படி அவருக்கு டைம் இருக்குன்னு தெரியல. ஒரு பக்கம் வந்து தெலுங்குல ஒரு படம் பண்ணுறாரு, தமிழில் ஒரு படம் பண்ணுறாரு, படம் நடிக்கிறாரு, திரும்ப ஹிந்தி படம் கமிட் ஆகிறதா ஒரு நியூஸ் வருது. இங்கே போனால் ஒரு பாட்டு பாடிட்டு இருக்காரு. பார்த்தா படம் அவர் நடிச்சிட்டு இருக்கப்ப பட்டாம்பூச்சி சாங் வருது, அது ஹிட் ஆகுது. கட் பண்ணால் அடுத்த வாரம் மண்டாடி வருது. இந்த பாட்டு கம்ப்ளீட்லி வேற மாதிரி இருக்கு. அவர் இது வரைக்கும் போட்ட ரேப் பாடல்லேயே டக்குன்னு வேற ஒரு வெர்ஷனாக இருக்கு. அவரை நீங்க எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறீங்க அவரோட ஒர்க்? ஆக்சுவலி சார் கோரியோகிராஃபரா இல்ல கோ ஒர்க்கரா எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். முதல்ல 2-3 பேர் நம்பினாங்க, அதுல சாருமே என்ன நம்பினார். ஜிவி சார். ஓகே, ஆக்டர்ஸ்ல அவர் என்ன ஃபர்ஸ்ட் நம்பினார். எனக்கு வாய்ப்பு கொடுத்தது ஜிவி சார் தான். ஸோ மண்டாடி படம் ஷூட் போறதுக்கு முன்னாடியே எனக்கு சாங்ஸ்லாம் வந்துருச்சு. அப்ப யோசிச்சு பாருங்க ஜிவி சாரோட அவரோட ஐடியாலஜி என்னன்னு. எங்களுக்கு ஷூட்டிங்கில் வந்து இப்போது திடீர்னு வந்து சார் எனக்கு இது இப்படி ஒன்று வேணும் அப்படின்ட்டு நானே தைரியமாக கால் பண்ணி கேட்கலாம். அந்த அளவுக்கு ஃப்ரீடம் இருக்குது சார்கிட்ட. சார் இந்த மாதிரி ஆமாம் பாட்டில் சார் இதில் வந்து எண்டில் மொத்தம் கொஞ்சம் ட்ரம்ஸ் பீட் பேன் பண்ணலான்னு நானும் மதியம் பேசணும் சார், அது பண்ண முடியுமானா அது நான் ஒரு அசிஸ்டன்ட் கிட்ட கால் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. அவர்கிட்டே கால் பண்ணி சொன்னாலுமே அவர் அப்படியாடா சூப்பர்ரா, அதை வந்து சூப்பர்ரான்னு சொல்லி நமக்கு தேவையானதை பண்ணி அதில் ஒரு மேஜிக் ஒன்று பண்ணுவார். அதான் ஜிவி சார். அது ஸ்பேஸ் கொடுக்கறதே பெரிய மேட்டர். ரொம்ப ஸ்பேஸ்ல இருந்து அது வந்து வேற. அவர் ஜிவி சார் வந்து டோட்டல் வேற. அவர் கூட ஒர்க் பண்ணும் போது தெரியும் ஒரு மாதிரி அவர் எங்களுக்கு ஒரு ஜீனி மாதிரி தான். எது கேட்டாலுமே எக்ஸ்ட்ராடனரியா தான் நமக்கு வந்து ஆப்போசிட்ல இருந்து வரும். ஓகே, மண்டாடிக்கு அவர் ஒரு ஜீனி தான். டக்குன்னு வந்து இந்த லைக் ஆடுகளம்ல ஒரு ரேப் பாட்டு வரும். ஸோ வந்து நம்ம இது சடனாக தான் ஞாபகம் வருது. இப்போ ரேண்டமாக இப்போ யோசிக்கிறப்போ இன்னும் நிறைய பாட்டு அவர் பண்ணியிருக்காரு. இப்போ வரைக்கும் இண்டஸ்ட்ரியில ஒரு டாப் 5ல வந்து அவர் இருந்துகிட்டே இருக்காரு. இந்த மண்டாடி பாட்டு வந்து இப்போ திரும்ப ஸ்டீம் ஆகி இந்த 4-5 நாளில் அதுக்குள்ளே ரீல்ஸ் ட்ரெண்ட்ஸில் வந்துருச்சு.
போயிடுச்சு. இப்போதான் ஒரு போன வாரம் பட்டாம்பூச்சி இவ்வளோ ஸ்டீம் ஆச்சுன்னு போட்டார், அடுத்த வாரம் மண்டாடி போட்டுருவாரு. ஸோ மண்டாடி வந்து அவர் கம்போஸ் பண்ண விதம் ஸ்க்ராட்ச்லேருந்து அவுட்புட்டாக வந்த வரைக்கும் நீங்கள் மேபி பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ அந்த பாட்டு ஷேப் ஆன விதத்தை சொல்லுங்கள். பாட்டு ஷேப் ஆன விதம் வந்து வாக்கிசனோட பயங்கரமான லைன்ஸ் அண்ட் ப்ளஸ் வாக்கிசன் கிட்ட கேட்டு வாங்கியிருக்காரு ஜிவி சார். லிரிக்ஸ் வந்து மதியும் சரி ஜிவி சாரும் சரி கடல் சார்ந்ததுன்னு இல்லாமல் இல்லை, அந்த கடலில் ஒருத்தன் வந்து பிளாஸ்ட் பண்ணுறான் அப்படின்னு நல்ல லைன்ஸ் எல்லாம் நோட் பண்ணிங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, இதுக்கப்புறம் எனக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ நான்லாம் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சுன்னா மண்டாடி தான் போடுறேன். நேற்று எங்கள் ஜிம்லலாம் போட ஆரம்பிச்சிட்டோம். அது ஒரு மாதிரி எல்லாமே இருக்கும் அதில். ஸோ அதனால ஒரு அட்ரினல் ரஷ்ஷாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் பிளானு. ஸோ அதுக்கு என்ன தேவையோ அது ப்ளஸ் நிறைய சார் வந்து ஒரு மாதிரி ஒரு லைவான ஒரு டன் 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 அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி எங்களுக்கெல்லாம் ஹை ஆச்சு அதுலலாம். அதே மாதிரி இந்த ஹூக்கோட பீட்டோட ஒரு கிட்டார் ஒன்று வச்சிருப்பாங்க, ஒரு மாதிரி ஒரு டேக் ஆஃப் இருக்கும், செமையாக இருக்கும். அதெல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தோம். டே பை டே மேக்ஸிமம் 2 வருஷம் தான் கேட்டேனே. 2வது வருஷன் ஃபைனல் வருஷனே கொடுத்துட்டார். நாங்கள் ஷூட் பண்ணும்போது ஃபைனல் வருஷன் ஷூட் பண்ணோம். நாங்கள் படத்தில் டோட்டலாக வேற இருக்கும். நீங்கள் படத்தில் மாண்டேஜஸாக வந்துச்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் படத்தோட விஷுவலாக இருக்கும். ஓகே, இது வந்து டோட்டலாக இந்த மண்டாடிங்கிற வேர்டு வந்து எல்லாருக்கும் ரிஜிஸ்டர் ஆகணும். ப்ளஸ் சூரி சாரோட டிரான்ஸ்ஃபர்மேஷனோட எலிவேஷன் வந்து காட்டி ஆகணுன்ற ஒரு டீம் எஃபோர்ட் தான் இந்த மண்டாடி சாங். சரி, சின்ஸ் நீங்கள் ஜிவி சார் கூட கொஞ்சம் இந்த அளவுக்கு க்ளோஸ் ஆகிறதுனால ஒரு ஃபேன் பாய் கொஸ்டினாக கேட்கணும்னு நினைக்கிறேன். அப்போ சொன்ன மாதிரி திடீர்னு போன வாரம் வேற பாட்டு, இந்த வாரம் வேற பாட்டு, தெலுங்கு படம், தமிழ் படம், இதுக்கு நடுவு நடிக்கிறாரு. அவர் தூங்கி எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? தூங்குறதுக்கு ஏதாவது டைம் இருக்கா இல்லையா உங்களுக்கு? ஜிவி சார்ட்ட கேட்கணும்னு நினைக்கிறோம். எப்படி டைம்? நம்மளாம் வந்து இருக்கிற ஒர்க்கை வச்சுட்டு டைம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அவர் ஒர்க் பண்றதை பார்த்தா இல்லை, அவர் நீங்கள் அப்படி யோசிக்கிறீங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது அவர் பிஃபோர்னஸ் தான் நான் யோசிப்பேன். அவர் டைமுக்குலாம் தூங்கிடுவார். அவரே சொல்லுவார், டே சீக்கிரம் சாப்பிட்றணும்டா, ஒரு 6:30க்கெலாம் சாப்பிட்ரு, அதுக்கு மேலே சாப்பிட்ரு. அப்பலாம் பயங்கரமாக கான்சியஸாக இருப்பார், டைமுக்கெலாம் தூங்கிடுவார். ஆனால் என்ன பிஃபோராக இருப்பார். இப்போ அவர்கிட்ட போயிட்டு அவர் மொத்தம் ஒரு டைம் ட்ராவல் பண்ணிட்டுருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஜிவி சார் இப்போ எக்ஸாம்பிள் மண்டாடி வந்து போன வருஷமே எங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா அப்போ யோசிச்சு பாருங்க. ஓகே, அவர் பிஃபோராக இருக்கார் அவரோட ஒர்க்ல, அதனால அவர் ஜாலியா இருக்காரு, எல்லாமே பண்றாரு. ஓகே, அது என்னோட கணிப்புன்னு நினைக்கிறேன். இதுக்கான ஒர்க்கா பாட்டா பிஜிஎம் முன்னாடியே ஒர்க் பண்ணி முடிச்சுட்டாரு. ஸ்பாட்லயே ஒர்க் பண்ணுவாரு, என் கூட இருப்பாரு. ஒரு நிமிஷம்டா அப்படின்னுவாரு, அப்படியே போன்லயே டியூன் போடுவாரு, அப்படியே தானா நான் டக்குன்னு பாடுவாரு. என்ன சார் பண்றீங்க, இருறா ஒரு நிமிஷம் அப்படின்னுவாரு. பாடி வரும் போன டக்குன்னு அவர் கூட இருக்கிற மியூசிஷியன்ஸ், அவரோட அசிஸ்டன்ஸ் எல்லாமே அவர் எப்படி இருக்காரோ அந்த மாதிரியே இருப்பாங்க. ஓகே, ஸோ அவர் போன உடனே இப்போ எக்ஸாம்பிள் இருக்கும்ல, இப்போ நான் உனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா நீ ஒரு 10 நாள் கழிச்சு தான் ரிப்ளை பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் இல்லை, டைரக்டா அடிச்ச ஒரு 5-10 மினிட்ஸ்ல டே இந்த டியூன் கேள்றா எப்படா இருக்கு அப்படின்னு. ப்ளஸ் அவர் எனக்கும் அந்த படத்துக்கு சம்மந்தமே இருக்காது, எப்படி இருக்கேளு அப்படின்னு. நல்லா இருக்குண்ணே, அவ்வளோதான்டா, சூப்பரா, குட்ல, நல்லா இருக்குல்ல, ஓகே. அப்போ ஸோ இஸ் ஆன் ஓப்பன் டு ஆடியன்ஸ். அவர் எக்ஸாம்பிள் ஒரு டியூன் ஃபுல்லாக கம்போஸ் பண்ணி வச்சுட்டுலாம் இல்லை, இதான்டா ஐடியா, பாடுறா எப்படி இருக்கு கேள்வி. யாரா இப்போ நீயே இருந்தாலும் இப்போ நீங்கள் நடிக்கிறீங்க அவர் கூட, அதனால அது அந்த ஜோனுக்கு வந்துடும். ஓகே மாஸ்டர், இது வந்து பயங்கரமான மேட்டரா இருக்கு. மேபி இது வந்து அவருடைய டைமை வந்து ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா இருக்கும். கற்றுக்குறோம் ஜிவி சார் கண்டிப்பாக. ஸோ அதை தாண்டி வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஹீரோக்கு கூட ஒரு ஃப்ளோர் மூமெண்ட் இருந்தது கிடையாது. அதாவது இப்போ சூரி ஹீரோ தான், சூரி சார் ஹீரோ தான். நான் எப்படி சொல்ல வரேன்னா, அந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜிமுருகன்லேருந்து கனெக்ட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வரேன். இப்போ பார்த்தா சூரி சார் ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் அந்த ஃப்ளோர் மூமெண்ட்டை திரும்பி கொண்டு வந்திருக்கீங்க தமிழ் சினிமாவில். ஸோ அதுக்கான மீம்ஸ்லாம் வந்துச்சு பார்த்தீங்களா? எஸ்டிஆர் பாட்டை போட்டு போட்டு இந்த பாட்டு இந்த ஸ்டெப்போட வருது அப்படின்னு பார்த்தேன் நானு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு அந்த மூமெண்டோட பாக்குறப்போ நல்லா இருந்தது. இந்த ஃப்ளோர் மூமெண்ட் எப்படி போட்டாரு அவர், அதை சொல்லுங்க. இல்ல அதுதான்ப்பா, நீங்க இப்போ எக்ஸாம்பிள் நீங்க ஸ்கிரீன்ல ஒரு சர்ப்ரைஸ் ஆச்சுங்களே, அந்த மாதிரி தான் எனக்கு ரிஹர்சல்ல சர்ப்ரைஸ். நான் வந்து சூரி சாருக்குன்னு நான் ரெஸ்ட்ரிக்ட்லாம் பண்ணல, நான் என் வேலையை பார்த்தேன், அவர் என்னோட வேலையை எலிவேட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாரு, ஹாப்பி. ஆனா அவர் டெடிகேட்டடா ரிஹர்சல் வந்தார். அதான் சொல்றேனே, அவருக்கு அவசியமே இல்லை. நினைச்சிருந்தா இல்லை மாஸ்டர் நான் டப்பிங்ல இருக்கேன், நான் இன்னொரு நாள் அப்படிலாம் இல்லை, டைம் இல்லை, இதுதான் டைம் இருக்கு. ஏன்னா அடுத்தது அவர் அந்த ரவிக்குமார் சார் படத்தோட லுக்குக்கு போகணும். ஸோ எங்களுக்கு ஒரு லுக்கு ஒன்று செட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தாடிக்கிட்டுலாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் வச்சோன்னா டைம் இல்லை, இதுதான் இருக்கு, டக்குன்னு தான் பண்ணோம். இது ஆக்சுவலி என்னடானா, அந்த மண்டாடி சாங்கோட உருவான விதம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து மதி கால் பண்ணி, சார் அந்த மண்டாடிக்கு மட்டும் ஒரு ஹூக் ஸ்டெப் ஒன்று அனுப்பிச்சு விடுங்க.
அது ஹூக் ஸ்டெப் ஒன்று அனுப்பிச்சி விடுங்க, அதை வந்து நம்ம ரீல்ஸ்க்கு வந்து ட்ரெண்ட் பண்ணி விடுவோம், அதை நம்ம நீங்களே ஷூட் பண்ணி அனுப்பிச்சி விடுங்க, நாங்கள் சொல்கிறோம் இதான். அப்புறம் நான் என்ன சொன்னேன்னா, தலைவரை சூப்பராக இருக்குது, இது ஒரு எலிவேஷன் சாங்காக இருக்குது, இது ஒரு ப்ரோமோவாக பண்ணலாமா, சும்மா தான் கேட்டேன். எங்களோட ப்ரொடியூசர்ஸ் எப்படி அப்படின்னா ஓப்பன் பேஷனேட்டான ப்ரொடியூசர்ஸ். ஐடியா வந்து இப்போது எல்ரட் சார் ஐடியா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா அதை உடனே எக்ஸிக்யூட் பண்ணுங்கன்றவர் அவர். நாங்கள் ஐடியா த்ரோ பண்ணோம், உடனே எக்ஸிக்யூட் பண்ணார். அப்புறம் நான் என்னோட ரிஹர்சல் வீடியோ எப்பயுமே நான் பண்ணுவேன் ஆஸ் யூஷுவல். நானே ஷூட் பண்ணி நானே எடிட் பண்ணி டோட்டலாக இந்த சாங் இப்படி தான் வரப்போகுது அப்படிங்கிறது டோட்டல் ரிஹர்சல் வீடியோ ஷூட் பண்ணி நான் காமிச்ச உடனே ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து எனக்கு வந்து பயங்கரமாக சப்போர்ட். ஓகே சார் ப்ரொசீட் பண்ணுங்கள், ஆனால் என்ன டைம் கம்மியாக தான் இருக்குது. ஓகே சார் பண்ணிடலாம். அது சூரி சார் கிட்ட காமிச்சோன்னே சூப்பராக இருக்குது, இது யார் ஆட போகிறா அப்படின்னு, நீங்கள் தான் ஆடணும் அப்படின்னு. அப்படியே கொஞ்ச நேரம் யோசிச்சு ஆடிடுவோமா தம்பி அப்படின்னு. அண்ணா ஆடிடுவோம், ஆனால் ரிஹர்சல் மொத்தம் வந்துடுறேன் தம்பி, அந்த டெடிகேஷன் தான். வந்துடுறேன் தம்பி. எப்போ தம்பி? ஆனால் நமக்கு 3 நாள் ஷூட்டு, என்ன பண்ணலாம்? ஓகே தம்பி, இது ஃபைன் ஓகே டன். டப்பிங் இருக்குது தம்பி, நடுவில் வந்துடுறேன், பிரேக் டைமில் வந்துடுறேன், டப்பிங் முடிச்சுட்டு வந்துடுறேன். நீங்கள் இது உங்களுக்கு டேட் இருக்கா தம்பி அப்படின்னு கேட்டார். இல்லைண்ணே நான் ரெடியாக தானே இருக்கேன். ஓகே தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இது அவரோட டெடிகேஷன். ஆர்ட் டைரக்டர் சார் கிரண் சார்கிட்ட இது சொன்ன ஐடியா. ஓகே எங்ககிட்ட ஆல்ரெடி இந்த போட்ஸ்லாம் அங்கேருந்து வரணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது எல்ரட் சார் செட் போட்டுருங்க அப்படின்ட்டார். ஒரே வார்த்தை. அந்த போட் வச்சு அது போட்லேயே பண்ணிடலாம்னு நினச்சோம், ஆனால் போட் எல்லாமே தொண்டியில் இருக்குது. ஓகே அது அங்கேருந்து வரணும்னா அதுக்கு டைம் ஆகும் இல்லையா? ஸோ செட் போடுங்க. இங்கே செட் போடுங்க. ஐடியாஸ் ஃபுல் அண்ட் டோட்டல் ரொம்ப ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் டக்குன்னு நடந்தது. அப்புறம் கதிர் சாரோட கேமரா. நான் கதிர் சார் கூட சுப்பிரமணியபுரம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அஸ் அ டான்ஸரா. நான் மண்டாடி கமிட் ஆகும்போது நான் கதிர் சாருக்கு சார் ரெடி கோயிங் ஃபார் டேக் ஆக்ஷன் அப்படின்னோடனே எனக்கு ஒரு எமோஷன், பயங்கர ஹாப்பி. அது கதிர் சாரோட ஒர்க் பண்ண. கதிர் சாரோட ஃப்ரேமிங் எக்ஸ்ட்ராடினரி. அங்கே போனாலுமே அங்கே அவர் லைட்டிங்கும் ப்ளஸ் அந்த டக்கு இந்த டைமிங் எல்லாமே என் எஸ்என் தான் டைமிங் பண்ணுவான். அந்த லைட் டைமிங் இருக்குது, டக்கு எஸ்என் தான் டைமிங் பண்ணுவான். நானுமே அப்படியே பார்ப்பேன், 1 more அப்படின்னுவாரு. ஏன் சார் ஏன் என்னாச்சு அப்படின்னே, ஜெகன் டைமிங் கரெக்டாக பண்ணுங்க அப்படின்னுவாரு. ஆமாம் அந்த லைட்டிங் இல்லைன்னா இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எடிட்டில் வந்து அதை ஃப்ளாஷ் பண்ணி விட்டுருலாம், ஆனால் கதிர் சார் அதில் காம்ப்ரமைஸே ஆகல. இல்லை எனக்கு அந்த டக்கு வரணும், அப்போதான் ஹை ஆகும். அதனால இப்போ எக்ஸாம்பிள் இந்த மூவ்மெண்ட் பண்ணி இப்படி பண்ணி டக்கு பண்ணும் போது உங்களுக்கு ஒரு லைட்டிங் கிடைக்கல, அந்த அளவுக்கு அவர் ப்ளே பண்ணார். ஓகே ஸோ டிஐலாம் மேக்ஸிமம் சின்னதாக லைட்டாக அப்படி டச் தான் பண்ணார். அங்கேயே எனக்கு இதுலேயே மானிட்டர்லேயே நான் அவங்க வந்து பயங்கரமாக இருக்குது இது அப்படியே அவுட். அவர் அந்த அளவுக்குலாம் இல்லை, லைட்டாக ஒன்று பண்ணலாம், சின்ன டோன் மொத்தம் கொடுக்கலான்ற மாதிரி. இல்லை டிஐலாம் ரொம்ப இதெல்லாம் பண்ணல, அப்படி அவர் ஸ்டைலில் ஒன்று பண்ணார். சார் கதிர் சாரோட ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பி. கிரண் அண்ணன் கூட கோலை வந்து அவருக்கு நான் தான் அசிஸ்டன்ட். ஆர்ட் டைரக்டர் கிரண் அதில் நடிச்சிருப்பாரு கோலை. அவர் அசிஸ்டன்ட்னா புரியல, மாஸ்டர். ஆமாம் அவருக்கு நான் தான் டான்ஸ், அந்த கலா அவருக்கு நான் தான் அசிஸ்டண்டாக பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அவர் கூட ஒர்க் பண்ணும்போது பயங்கர ஹாப்பி. சூப்பர். ஸோ மண்டாடியில் வந்து நான் ஒர்க் பண்ணுறதுக்கு காரணம் வந்து ஜிவி சார் தான். ஏன்னா நான் செல்ஃபியில் வந்து ஜிவி சார் தான் மதியம் இன்ட்ரோ பண்ணார். ஸோ மண்டாடிக்கு வர எல்லா இதுவுமே ஜிவி சாருக்கு தான் அது சேரும் ஃபர்ஸ்ட். ஏன்னா ஜிவி சார்னால தான் மதினால தான் மண்டாடி. பயங்கர நிறைய ஜெர்சி மூமெண்ட் இருக்கு. இடையில கிளிம்ஸா சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஜெர்சி மூமெண்ட் இருக்கு, அப்புறமா பேசுவோம். ஜிவி சார் கூட தான் அதுவும். ஓகே ஸோ என்னன்னா மாஸ்டர், இப்போ நீங்க வந்து மண்டாடி பாட்டு நீங்க சொன்ன மாதிரி எல்லா எஃபர்ட்ஸுமே வந்து தட் ஸ்பீக்ஸ் ஹை. ஏன்னா இப்போது இன்ஸ்டாகிராமோ சோஷியல் மீடியாவோ திறக்கிறப்போ அதுக்கான ட்ரெண்ட் பார்க்குறப்போ தெரியுது. நாட் ஒன்லி ட்ரெண்ட் பட் அதுக்கான அந்த விஷுவலாக வந்த அவுட்புட் வந்து பயங்கர சூப்பராக இருக்குது. எனக்கு என்னன்னா நீங்கள் கம்போஸ் பண்ண பாடல்களே இது எனக்கு பயங்கர ஃபேவரட் ஆயிடுச்சு. இது வந்து மோஸ்ட் ஃபேவரட். இதை பார்த்துட்டு இதுக்கு அப்புறம் சார் என்ன பண்ணுவார் அந்த மாதிரி பாட்டுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சூரி சாரை ஃப்ளோர் மூவ்மெண்ட் போட வச்சிட்டீங்க, சித்தண்ணனை எப்போ ஃப்ளோர் மூவ்மெண்ட் போட வைக்க போறீங்க? ஆல்ரெடி போட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி. ஏன்னா இந்த மாதிரி இந்த இன்ஸ்டாகிராம்ல வந்து லீக்லாம் அவங்கள ஃபேன்ஸ் எடுத்து வீடியோ போடுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் போட்டாங்க. கும்பகோணத்துல போய் ஷூட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவர் எப்படி ஃப்ளோர் மூவ்மெண்ட் போட வச்சிருக்கீங்க? மண்டாடி ப்ரொமோஷன் தான். இடையில சித்துவும் வந்திருக்காரு, கேமியோ ட்ரை பண்ணியிருக்கோம். ஏன்னா சித்தேஷ் விளாகரா பார்த்துட்டோம், டைரக்டரா பார்க்க போறோம், சித்தேஷ் ஹீரோவாகவும் பார்க்க போறோம், டான்ஸரா எப்படி ட்ரை பண்ணியிருக்கோம். ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு,
பண்ணியிருக்கோம். ஃப்ளோர் மூவ்மெண்ட் இருக்கா இல்லையா? நீங்க பாருங்க, படத்துல பாருங்க. ஏன் இது எல்லாமே இப்ப அதுக்கு மேல சொல்ல மாட்டீங்க இல்ல, அது நீங்க டயக்ராம் ப்ரொமோஷன் என்ன கூப்பிட்டீங்கன்னா நான் வந்து சொல்றேன். மாஸ்டர் உங்க டேட் இருந்துச்சுன்னா தெளிவாயிட்டாரு. அதுக்கடுத்து வந்து இப்ப கவின் அவர்களுடையும் ஆமா ஆமா பேர் சொல்லும். ஆஃப்டர் நம்ம கண்ணுமொழிக்கு அப்புறம் பேர் சொல்லும் பிள்ளையில சாங் பண்ணிட்டோம், நல்லா வந்திருக்கு. சாருமே பயங்கரமான ஒரு லுக்ல இருக்காரு. வில்லேஜ் கெட்டப் வில்லேஜ் கெட்டப் அங்கேயுமே கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு சாங்கா இருக்கும். இல்ல இது டோட்டலா வேற, கம்ப்ளீட்லி வேற. சாரோட பாடி லாங்குவேஜாவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஒரு மாதிரி நான் இப்போ ரொம்ப இயர்லி ரிவீல் பண்றது. ஓகே, நான் அந்த ஸ்டார்டிங்ல சொன்னதோடய முடியும்னு நினைக்கிறேன். நல்ல டான்ஸ். இப்போ இருக்கக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் லைனப்ஸ் அந்த டாப் 1 to 10 இருக்கக்கூடிய ஆக்ட்ரஸ் எல்லார்ட்டையுமே வந்து ஆல்மோஸ்ட் எடுத்து பார்த்தா 10ல வந்து ஒரு 7 பேருக்கு வந்து நீங்க ஒரு பயங்கர ஃபேவரட்டான கோரியோகிராஃபரா இருக்கீங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ கவின் அவர்கள் வரைக்கும் இப்போ போயிட்டு இருக்கு, இன்னும் தொடரணும். எனக்கு என்னன்னா நீங்க மண்டாடி பாட்டுக்கு அடுத்து நீங்க ரிலீஸ் பண்ற பாட்டு அதை தாண்டி இருக்கணும்ன்ற எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணிட்டீங்க. நம்ம டயக்ராம் தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். தெரியும் சொல்லிட்டு அவ்வளோதான். ஃப்ளோர் மூமெண்ட் இருக்கு, ட்ரை பண்ணியிருக்கோம்பா. மாஸ்டர். இப்போ நீங்கள் வந்து ஜிவி சார் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, நம்ம பேசணும். ஸோ ரீசெண்டாக நேஷனல் அவார்ட் வாங்கியிருக்காரு. ஸோ எவ்வளோ ஹாப்பி, விஷ் பண்ணீங்களா? ஹாப்பி, பயங்கர ஹாப்பி. ஓகே, அதான் சாரோட டெடிகேஷனுக்கு அது ரிஃப்ளெக்ஷனா கிஃப்டா கிடைச்சிருக்கு, கடவுளாவே கொடுத்துட்டு இருக்காரு. ஓகே, சார் ஹாப்பியா இருக்கு. ஸோ அங்கே கட் பண்ணா இங்கே 2026ல மேபி மண்டாடி இந்த இயர் ரிலீஸ் ஆமா செப்டம்பர் 10 படம் ரிலீஸ். ஓகே, ஸோ அப்போ வந்து மண்டாடிக்காக வாங்குவாரா? இல்ல, அது கண்டிப்பா எங்க டீம் வந்து அவார்டுக்காக வேலை பார்க்கல, ஆனா மக்களுக்காக தான் வேலை பார்த்திருக்கோம். அவ்வளவுதான். படத்துக்காக வேலை பார்த்திருக்கோம், நடக்கிறது நடக்கட்டும், அவ்வளவுதான். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. கோவையின் உண்மையான ஷாப்பிங் திருவிழா சேரா ஓம் ஜங்ஷன் ஆடி தள்ளுபடி திருவிழா ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 16 வரை சுந்தராபுரம் அண்ட் கிராஸ்கட் ரோட், கோயம்புத்தூர். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.